டைம் ஆச்சு, இன்னும் சரண காணும். ஏ சிவா, சரணு வந்துட்டியா? ஆமா, அப்பா அம்மா எல்லாம் வரலையா? இல்லடா, அப்பாவுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலையா, அம்மாவுக்கு கால் வலியா, தான் வரல. சரி சரி. அப்புறம் பொங்கல்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் போச்சு. ஏன் இவ்வளோ சலிப்பு? ஒன்றும் இல்லடா. சரிடா, போவோம் வா. நான் உனக்கு அண்ணன் தானடா, ஒரு நாளாவது என்ன அண்ணான்னு கூப்பிடுறியா? அண்ணான்னு கூப்பிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு போ. என்ன இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா, இல்லை அண்ணான்னு கூப்பிட்டாதான் கூட்டிட்டு போவியா? அண்ணான்னு கூப்பிடு, அப்பதான் கூப்பிட்டு போவேன். அண்ணா, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அண்ணா. அப்படியே நடிச்சிருவான், வா. என்ன சிவா, ஏதோ யோசனையில இருக்க மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லடா. சொல்லு சொல்லு, ஏதோ இருக்கு. அது நேத்தி பொங்கலுக்கு கோயிலுக்கு போனேன், அதை என்ன பேப்பர்ல போடலையா, இதனாலதான் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. சரி சரி, பொங்க அத சொல்லு. கோவில்ல சௌமி தனியா நின்னா, கூட போய் நீ நின்னிய. ஐயோ கடவுளே. சொல்லு சொல்லு. நான் போய் ஏன் சௌமி தனியா நிக்கன்னு தான் கேட்டேன். சரி, அப்போ அத்தை அங்க வந்துட்டாங்க. போச்சு, அத்தை ஒன்னா பொங்கல் வச்சிருக்குமே. அத்தை பொங்கல் மட்டும் இல்ல, தீபாவளி வெடி எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா வாங்கி கட்டினியா. என்ன நல்லா திட்டிட்டு அத்தை சௌமிய தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுல கூட்டிட்டு போய் சௌமிய அடிச்சிருப்பாங்களோ? இல்ல, சத்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அத்தை நல்லா திட்டினாங்கன்னு சொன்னான். சரி சரி, ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். சரி, அத்தை திட்டுனது அம்மாவுக்கு தெரியாதா? ஆமாடா, யாரோ அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப அம்மா திட்டினாங்களா உன்ன? அம்மா என்ன மட்டுமா, அப்பாவையும் சேர்த்து திட்டினாங்க. அப்பா ஒன்னால அம்மாட்டேந்து அடி வாங்குவார்ல. உனக்கு எல்லாம் லேட்டா போச்சுல்ல, வீடு வந்துட்டு இறங்கு. சரி வா, என் தாய் குலத்தை பாப்போம். அம்மா. ஏன் சரணு தங்கம் வந்துட்டியா? ஒளிச்சு வச்சுக்கோமா, தங்கம் ரேட் அதிகம், யாராவது திருடிட்டு போயிட போறாங்க. அவன் காமெடி பண்றாராமா. டிராவல்லாம் எப்படி இருந்தது? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அம்மா, அப்பா எங்கம்மா? இந்த வெளியில நிக்கிறாரு. சரிம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மக்களே. சரணு வந்துட்டியா? ஆமாப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மக்களே, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. சரி மக்களே, 2 பேர் கையெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, சாப்பிடுவோம். சரிம்மா. என்னம்மா சாப்பாடுலாம் தடபுடலாம் இருக்கு? ஆமா மக்களே, தம்பி வந்திருக்கான்ல. இத்தனை நாள் நீ வீட்டுல கிடந்த, உனக்கு பிடிச்சது தானே அம்மா சமைச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு எனக்கு பிடிச்சத சமைச்சிருக்காங்க அம்மா. அப்ப என்னைக்குமே இவனுக்கு பிடிச்சது தானே இந்த வீட்டுல? இப்படி இல்ல மக்களே, உனக்கு பிடிச்சதும் செய்வேன், அவனுக்கு பிடிச்சதும் செய்வேன். நம்ம எல்லாரும் இருக்கோம், தங்கச்சி தான் இல்ல இல்லப்பா. ஆமா மக்களே, நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏம்மா தங்கச்சி வரல? பொங்கல் சமயம் இல்ல மக்களே, பஸ்ல நல்லா கூட்டமா இருக்கும், அவளுக்கு வந்துட்டு போக கஷ்டம், அதான் வரல. அப்பா, தாத்தாவை போய் பாத்தீங்களா? தாத்தா நேத்து இங்க வந்துட்டு தான் மக்களே போனாரு. தாத்தாவுக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல இல்ல, நல்லா தான் இருக்காரு. சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தாவை போய் பாக்குறேன். இல்ல மக்களே, என்னை தாத்தா வாரேன்னு சொன்னாரு. சரி சரி. இந்த பிள்ளைகளோட நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தி விட்டு அவ்வளோ நம்மளை கேவலப்படுத்தி நடக்காளுவ. அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா இந்த மனுஷருக்கும் ஒரு கூறும் இல்லை. ஒரு பயம் உண்டு, அவன் வேலை தேடின்னு சுத்திட்டே நடக்கான். ஆக மொத்தம் இங்க நம்ம தான் ஜோக்கரு. காலையிலே எந்திரிச்சு துணி துவைக்கணும், வேலை செய்யணும், பாத்திரம் கழுவணும், எவ்வளோ வேலை. ஒரு வீட்டில் வேலை செய்ய போனா சம்பளமாவது கிடைக்கும். அம்மா. ஏன்டி? ஏம்மா கோவப்படுக? பின்ன உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சணுமா? சொல்லுவதை கேளுமா, நான் சிவா அத்தான்ட்டு ஒண்ணுமே பேசல. அப்ப நான் பார்த்தது என்ன பொய்யா? நீ ஏன் இங்க தனியா நிக்கந்தாமா கேட்டாரு. கேட்டாரு, போயிருட்டி. சொல்லுது ஏமா உன் மண்டையிலே ஏறல? அம்மா, நான் முட்டாள், என் மண்டைக்கு ஏறாது. சரி, நீ அவங்கிட்ட ஒன்னும் பேசல இல்ல? பேசலாமா, அதுதானே உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அப்படின்னா அம்மா பாக்குற மாப்பிள்ளைக்கு நீ சம்மதிக்கணும். அம்மா, இப்ப கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வேண்டாமா? பொண்ணை மட்டும் பார்த்தா போதுமாட்டி, எனக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதை இன்னி கட்டி கொடுக்கணும். ஆமா, நீ இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுதியா இல்ல இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லுதியா? பதில சொல்லு சௌமியா.
அம்மா என்ன தலை வலிக்குது, நான் போறேன். இவ இப்ப கல்யாணம் வேண்டாம் சொல்லுதாளா இல்ல இந்த மாப்பிள்ளை வேண்டாம் சொல்லுதாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கேட்டா தலைவலின்னு சொல்லிட்டு போறா. இவ என்ன அந்த வனஜா ராங்கிக காலில் விழ வைப்பாளோ? என்ன ஆனாலும் சௌமி அது மட்டும் நடக்காது. ஹலோ சௌமி, நான் சிவா பேசுறேன். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இப்போ எதுக்கு நீ கோவப்படுக? எனக்கு நீங்க ஃபோன் பண்ணக்கூடாது, இனிமே ஃபோன் பண்ணாதீங்க. ஓ, வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா? உங்களுக்கு அது தேவையில்லை. எது தேவையில்லை? எனக்கு உன்னை பற்றி பேசுறது எனக்கு தேவையில்லையா? ஒரு சைடு அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க, ஒரு சைடு நீங்க டார்ச்சர் பண்றீங்க. டார்ச்சர்லாம் பண்ணல, பேசினா தானே ஒரு முடிவு எடுக்க முடியும். முடிவெல்லாம் தான் அம்மா எடுக்கால. அப்ப அத்தை சொல்லுறதுக்கு நீ சம்மதிப்பியா? ஐயோ கடவுளே, நீங்க போனை வைங்க. உன் விஷயத்துல இனி நான் தலையிடக்கூடாதுன்னா நான் பேச மாட்டேன். என்ன ஒண்ணு பேச மாட்டீங்க? அப்போ உனக்கு அத்தை பாக்குற மாப்பிள்ளைக்கு சம்மதமா? நான் எங்க அப்படி சொன்னேன்? அப்போ வாய் திறந்து பேசு, அப்பதானே தெரியும். நான் என்ன பேச? நீ ஒன்னும் பேசாத, அப்படியே இருந்துக்கோ. நான் போனை வைக்கேன். எனக்கு உங்களை தான் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுட்டே கஷ்டப்படுத்துறீங்க பாத்தீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சுதாக்கா? ஆமா முடிஞ்சதுமா. என்ன லட்சுமி அக்கா புள்ள இருக்க போகலையா நீங்க? போகணும், இனிதான் போகணும் ராணி. ஏ தாய்க்கிழவி, புள்ள இருக்க தோட்டத்து தானே போவீங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்களாம். ஆமா லட்சுமி அக்கா, நாங்களும் வாரோம். எதுக்கு? அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து அவ்வளத்தையும் பிடிங்கிட்டாரக்கா. அப்படி நாங்க என்னக்கா எடுத்துட்டு வந்தோம்? என்ன எடுத்துட்டு வந்தீங்களா அண்ணா? போட்ட கிழங்கு கடலை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தியலே. அது கொஞ்சோல எடுத்துட்டு வந்தோங்க. கொஞ்சோலையா எடுத்திய? சரி எடுத்தது என்ன இருக்குட்டு, அதெல்லாம் சவுட்டி எதுக்கிட்டி நாசாக்குனிய? நாங்க சவுட்னோமாக்கா? இல்ல நீங்க சவுட்டல மிதிச்சிய. அது நான் இல்ல லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு 4 முடியும் தான். ஆமா நாங்க சவுட்னோம், அவ உருண்டா. ஏ 4 முடி, என்ன கிண்டல் பண்ணுதியா? ஏ உமா, இந்த 4 முடின்னா கூப்பிட கூடாது, பேர் சொல்லி கூப்பிடு. என்ன இவ்வளவு நேரம் தாய் கிழவின்னு சொன்னப்போ சும்மா தானே இருந்த? நீங்க கிளவி தானக்கா, அதான் நான் சும்மா இருந்தேன். ஆமா நான் கிழவி, இவ குமரி, அதனாலதான் உனக்கு நயன்தாரான்னு பேர் வச்சிருக்கு. எக்கா உங்களுக்கு உண்மையான பேரே நயன்தாரா தானா? சூப்பரா வச்சிருக்காங்களே உங்க அம்மா அப்பா நயன்தாரான்னு. அம்மா அப்பாவா? அம்மா அப்பா தானே பேர் வைப்பாங்க சின்ன பொண்ணு. எல்லாருக்கும் அப்பா அம்மா தான் பேர் வைப்பாங்க. ஆனா 4 முடிக்கு நயன்தாரான்னு பேர் வச்சது அவ வீட்டுக்காரரு. அப்போ உண்மையான பேரு 4 முடியா? யாராவது 4 முடின்னு பேர் வைப்பாங்களா உமா? அப்போ என்ன பேருக்கா? அவ பேரு செல்லத்தாய். செல்லத்தாயா? ஏ சின்ன பொண்ணு, உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமா? அப்ப ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லல? உனக்கு தெரியும் நினைச்சேன் உமா. பாத்தீங்களாக்கா, என்ன கிண்டல் பண்றத பாத்தீங்களா? அடுத்தவங்கள சொல்லும் போது நீயும் இப்படித்தானே பல்ல கட்டிட்டு இருக்க. ஏன் அந்த அண்ணன் உங்களுக்கு நயன்தாரான்னு பேர் வச்சாரு? இவங்கள கெட்டிட்டு வரும்போது பேரை கேட்டுட்டு எல்லாரும் நம்மள போலதான் சிரிச்சாங்களாம். அதனாலதான் அந்த அண்ணன் பேரை மாத்தி வச்சிருக்கு. ஓ, அப்ப அந்த அண்ணன் போட்ட பேரா இது? இருந்து ஓ நீட்டி முழங்கு. அப்போ இப்போ யாரும் உங்களை செல்லத்தாயின்னு கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிடுவாங்க. யாரு? எல்லாம் அந்த அண்ணன் தான். அப்படியே சின்ன பொண்ணு 4 முடியாம அப்படிதான் கூப்பிடுவானா? அது நல்லா தண்ணிய போட்டுட்டு வந்து வீட்டை முன்ன நின்று கூப்பிடுவாரு, ஏ செல்லத்தாயி. சும்மா இரு சின்ன பொண்ணு. என்ன லட்சுமி அக்கா, அவ உங்களை கழுவி ஊத்தி ஊத்தி என்ன இப்ப கழுவி ஊத்தான்னு உங்களுக்கு சந்தோஷமா? தாய் கிழவிக்கு பயங்கர சந்தோஷம். சின்ன பொண்ணு சும்மா இரு, இல்லைன்னா வாயை உடச்சு விட்டுருவேன். ராணி, நான் ஒன்ன பார்க்கதான் இங்க வந்தேன். இவளுங்க எங்க இருப்பாளுங்க தெரிஞ்சா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்னக்கா, என்ன விஷயம்? நேத்துக்கு யார் ராணி கோயில்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? ஆமாக்கா, மீனா வந்து சொன்னா சௌமியும் சந்தியாவும் கோவத்துல கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஒரே தலைவலியா இருந்துமா, தான் வந்துட்டேன். ராணி அக்கா, ஏங்கா எங்கள்கிட்ட மறக்குதீங்க? எங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளைங்க எங்களுக்கும் பிள்ளைங்க போலதானக்கா. நீங்க தப்பா ஒன்னும் பேசலக்கா, நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இழுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமாக்கா, அந்த பையனும் நல்ல பையன். சரி, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பொண்ணு இருந்தா நல்ல அந்த பையனை கல்யாணம் பண்ணி விடு. ஏங்கா கோவப்படுதிய?
சரி ராணி, பொறுமையா இரு, எல்லாம் நல்லதா நடக்கும். ஆமாக்கா, எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுதிய? இப்ப சௌமியா எங்கக்கா? அவ வீட்டுல இருக்காமா. சரி ராணி, எனக்கு வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். இப்போ நீங்க போறீங்களா இல்ல இங்கேயே தான் இருக்கீங்களா? என்ன வேலை இருக்கு. இருங்கக்கா, போலாம். நான் போறேம்மா, எனக்கு வேலை இருக்கு. இந்த ராணி அக்கா மூஞ்சில அடிச்ச போல பேசிட்டு போறாங்க. அப்படியா, மூஞ்சில அடிச்சாங்களா? நான் பார்க்கலையே. ஏ சின்ன பொண்ணு, நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்லுக? நீ சொன்னது புரியன்னா விடியும். ராணி அக்கா கோயில்ல நல்லா பிரச்சனை பண்ணாங்களோ? அந்த பையனை ஏதோ திட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த பையன் நல்ல பையன் தானே, அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன? அப்ப நீ போய் சம்மந்தம் பேசிட்டு வா, நாங்க வீட்டுக்கு போறோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து போய் பேசுவோம். அதுக்கு ராணி அக்கா எங்களை செருப்பு தூக்கி அடிக்கிறதுக்கா? இப்படி ஒண்ணு அடிக்க மாட்டாங்க நம்மள. ஏம்மா நான் போறேம்மா. நானும் போறேன்பா. என்ன நம்மள விட்டுட்டு போயிட்டாளுங்க, நம்மளும் போவோம். நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கீங்க. ஏன் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா சொல்லுங்க, நாங்க அதை ஸ்டாப் பண்ணிருக்கோம். நாங்க புதுசா தொடங்கியிருக்கோம். ஏதாவது தப்பு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை சரி பண்ண பார்க்கோம். இந்த கண்டென்ட் வேண்டான்னா சொல்லுங்க, நாங்க நிறுத்திக்கிடுவோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தியா நிக்கா. சந்தியாட்ட போய் பேச போய் அது அத்தைக்கு தெரிஞ்சுன்னா உரல்ல போட்டு இடிச்சிருவாங்கப்பா நம்மள. சூப்பு தான், பேசாம போயிருவோம். ஏ சரண் தானே போறான். ஆமா, வந்திருக்கான் போல இருக்கு. முன்னாடி உங்ககிட்ட பேசுவான்ல சந்தியா? ஆமா, இப்ப வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கான்ல, பந்தாவா இருக்கும். அப்படியே இருக்காது, உங்க அம்மா எதுவும் திட்டுமோன்னு சொல்லிட்டு பேசாம போயிருப்பான். அதுக்குன்னு வண்டி நிறுத்தி என்ன சந்தியா எப்படி இருக்கேன்னு கேட்டா என்ன? ஏன் நீ கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல? என் பைக்கில் போடுறவனா நான் கூப்பிட்டு அவங்க விழுந்தடிச்சு கிடக்கவா? அன்னைக்கு சௌமியாட்ட சிவா அன்னை சும்மா தானே பேசினாரு, அதுக்கே உங்க அம்மா பிரச்சனை பண்ணிட்டாங்க. அது சரணுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சரி, அவன் பேசாம போனா இப்ப நமக்கு என்ன? ஏன் டீ உனக்கு ஒரு மாதிரி இல்லையா உன் மாமா பையன் மட்டும் பேசாம போறதுக்கு? ஆமா, அவன் பெரிய இவன், அவன் பேசாம போறான்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறதுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் எரியுது போல இருக்கே. ஆமா எரியுது, தண்ணி ஊத்தியான. அவனே பேசினாலும் நான் பேச மாட்டேன். ஏன் டீ உங்க அம்மா கண்டு பயமா? பயம்லாம் இல்லை, எனக்கு அவனை பிடிக்காது. ஏன் டீ பொசுக்குன்னு பிடிக்காதுன்னு சொல்லிட்ட? பிடிக்காதவனா பிடிக்காதுன்னு தான் சொல்ல முடியும். கொஞ்ச நேரமா தான் சரணு பேசாம போறான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ அப்படியே மாத்தி பேசுக. ஆமா, மாத்தி பேசுறாங்க. வாரியா, பஸ்ஸுக்கு நேராச்சு போ. உனக்கு ஒரு மாமா பையன், உங்க அக்காவுக்கு ஒரு மாமா பையன், எனக்கு ஒரு மாமா பையன் கூட இல்லையே. நடந்து வா, தெருவோரம் நிறைய மாமா பையன் இருப்பாங்க, பாத்துட்டே வா. வா போ. ஏ சந்தி, அங்க பாரு சரண் வரான். எங்க காணும்? நீ தானே டீ சொன்ன எனக்கு சரணை பிடிக்காதுன்னு. இப்ப சரண் வரான்னு சொன்னோன்னா பப்பர பயன் திரும்புக. ஓ, என்ன கலாய்க்கிறியா? உனக்கு இப்பதான் புரியுதா? எனக்கும் ஒரு நாள் வரும், அன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. சரி வாட்டி போ. ஆமா சந்தியா, உங்க அம்மா உங்க அக்கா சௌமியாவை அடிச்சாங்களா? அடிக்க ஒன்றும் இல்லை, நல்லா திட்டுனா. ஏன்டி உங்க அம்மாவுக்கு இவ்வளோ பிடிவாதம்? ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிடிவாதம், ஏன் உங்களுக்கு இவ்வளோ பக்கவாதம்னு வந்து கேளு. நீங்க கேட்டாலே உங்க அம்மா உன்னை விரட்டி விரட்டி அடிப்பாங்க. இல்லை நான் வந்து கேட்டா நான் சாவணும். இன்னி சாவணும்னு ஆசை இருந்தா நாளைக்கு வா. நாளைக்கு வாரேன், வந்து உங்க அம்மாட்ட வந்து கேட்கேன். நல்ல காமெடி. சரி போவோம் வா. நாங்க போறோம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டு வரோம்.